செட் அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்றீங்க. வெளியே வந்து 10 ரூபாய்க்கும் தான் பேஸ்ட் இருக்கு, 10 ரூபாய்க்கு தான் பிரஷ் இருக்கு, 10 ரூபாய்க்கு தான் சோப்பு இருக்கு. நான் 10 ரூபா சோப்பு வாங்குறேன், எதுக்கு வெஸ்டேஜ்ல வந்து நான் வந்து 55 ரூபாய்க்கு சோப்பு வாங்கணும்? பேஸ்ட் வந்து வெளியில நான் வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறேன், இங்க எதுக்கு வந்து நான் 70 ரூபாய் 50 ரூபாய்க்கு வாங்கணும்? 150 ரூபாய்க்குலாம் இங்க பேஸ்ட் இருக்கு, என்னடா இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பிளைண்டா யோசிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துலயுமே குவாலிட்டி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. போடுற சட்டையில இருந்து, செருப்புல இருந்து, எல்லாத்துலயுமே குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து குவாலிட்டி இருக்கு. எல்லாத்துலயும் குவாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் வேலை. நீங்க எல்லாமே சீப்பாவே தான் நீங்க குவாலிட்டியே பார்க்க மாட்டீங்க. எல்லாமே எது விலை கம்மியா இருக்குன்னு தான் பார்ப்பீங்களா? இல்லையே. எல்லாத்துலயும் நம்ம குவாலிட்டி பார்க்குறோம். அப்புறம் ஏங்க எஃப்எம்சிஜில மட்டும் குவாலிட்டி பார்க்க மாட்டேங்கிறோம்? நீங்க டிவியில பார்க்குறீங்கல்ல ஆடு, நீங்க வாங்குறீங்க பொருள, நல்லா இல்லன்னு ஃபீல் பண்றீங்க, வாங்க மாட்டீங்க. திரும்ப வேற பிராண்ட மாத்திருவீங்க. டிவி காரனுக்கு நீங்க வாங்கலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வாங்கலைன்னா அவனுக்கு எந்த லாஸும் இல்ல. நீங்க வாங்கலைன்னா அவன் திரும்ப திரும்ப டிவியில விளம்பரம் போட்டுக்கிட்டே இருப்பான். நீங்க வாங்கலைன்னா என்ன? அந்த விளம்பரத்த பார்த்துட்டு புது புது மக்கள் வாங்கிக்கிட்டே இருப்பானுங்க. அவங்களுக்கான பர்ச்சேஸ், அவங்களுக்கான பிசினஸ்ங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். விளம்பரத்த பார்த்து பார்த்து ஏமாறுறவங்க ஏமாந்துகிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு டைம் வாங்கி 2 டைம் வாங்கி உங்களுக்கு பொருள் நல்லா இல்லைன்னா நீங்க விட்டுட்டு போயிருவீங்க. வேறவங்க யாராவது வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பிசினஸ் நிக்கவே நிக்காது. ஆனா வெஸ்டேஜ்க்கு அப்படி இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெஸ்டேஜ்க்கு அப்படி இல்லைங்க. நம்ம வெஸ்டேஜ் பொருள வாங்குறோம். நமக்கு பொருள் புடிக்கலன்னு நெனச்சிட்டோம்னா, நம்ம பொருள புரமோட் பண்ண மாட்டோம். பிசினஸ புரமோட் பண்ண மாட்டோம். வெஸ்டேஜ்க்கு பிசினஸே நின்னு போயிரும். வெஸ்டேஜ் கம்பெனில பொருள் வெளிய போகாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, மக்கள் ஒவ்வொருத்தரும் வாங்குறவங்க பொருள் நல்லா இருக்குன்னு சாட்டிஸ்ஃபை ஆகணும். பிசினஸ் பண்றாங்க பண்ணல. பொருள் நல்லா இருக்குன்னு எல்லாம் மக்கள் நம்பணும். பொருள் நல்லா இருக்கணும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட் வரக்கூடாது. ஸ்கின் அலர்ஜி வரக்கூடாது. குவாலிட்டியா இருக்கணும். தரமா இருக்கணும். மக்களுக்காக குடுக்குறாங்க. எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல. எந்த ஒரு கெமிக்கல் இல்ல. மக்களுக்கான பொருள் வெஸ்டேஜ். அத புரிஞ்சுக்கோங்க. அதனால தாங்க இவ்வளவு வருஷம் இந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. தரமான குவாலிட்டி, தரமான ப்ராடக்ட் எல்லாமே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி பதம்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி வெஸ்டேஜோட எல்லா ப்ராடக்ட்டுமே கிரேட் 1. எல்லாமே வந்து தரமான பொருள். எல்லாத்துலயும் கிரேட் 1, கிரேட் 1லாம் பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா லேபிள் பாலிசின்னு ஒண்ணு இருக்கு. கவர்மெண்ட்டோட லேபிள் பாலிசின்னு இருக்கு. அதுல ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு மாரி கிரேட வந்து பிரிப்பாங்க. அதெல்லாம் சோப்புல மட்டும் கிரேட் வந்து கிரேட் 1ன்னு போட்டிருக்காங்க. மத்தபடி எல்லா கேட்டகரியில இருக்க எல்லா பொருளுமே நீங்க அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மத்த ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க லேப்க்கே எடுத்துட்டு போய் டெஸ்ட் பண்ணி பாருங்க. எல்லாத்த விட இந்த பிராண்ட் தாங்க குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சர்டிபிகேட்டே குடுப்பாங்க. அந்த மாரி வெஸ்டேஜோட ப்ராடக்ட் எல்லாமே கிரேட் 1. அதுல வந்து சோப்ப கம்பேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாருங்க. அதர் பிராண்ட் நம்ம வந்து மத்த பிராண்ட் யூஸ் பண்றோம்ல. நம்ம ஜஸ்ட் வந்து ₹10 சோப்பு கிடைக்குது. எதுக்கு இவ்வளவுக்கு வாங்கணும்? ₹20 ₹10 பேஸ்ட் கிடைக்குது. ஏங்க எத்தன கிராம் அதுல இருக்கு? வெஸ்டேஜோட கிராம் எவ்வளவு இருக்கு? அத கம்பேர் பண்ணவே மாட்டேங்கிறோம். அதோட கம்பேர் பண்ணி அது என்ன கிரேடு? அது என்ன குவாலிட்டி? அது என்ன அ இது அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்க கம்பேர் பண்றீங்களா? போய் கம்பேர் பண்ணுங்க. கிரேட் 1 ப்ராடக்ட் என்ன இருக்குன்னு கம்பேர் பண்ணுங்க. இதே தரத்தோட இருக்கக்கூடிய மார்க்கெட்ல வேற என்ன பொருள் இருக்குன்னு கம்பேர் பண்ணி, அதோட விலைய கம்பேர் பண்ணி பாருங்க. அப்ப தெரியுங்க எது சீப்ன்னு. வெஸ்டேஜோட பொருள் சீப் தாங்க. சீப் அண்ட் பெஸ்ட் தாங்க. விலை கம்மி தாங்க. ஆனா அது அந்த அந்த குவாலிட்டி இருக்கக்கூடிய பொருளோட போய் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க. கிரேட் 1 ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க வந்து 125 கிராம். நீங்க வெஸ்டேஜோடது 100 கிராம். பட் நீங்க அத 125க்கு நீங்க இது பண்ணி பார்த்தீங்கனாலும் ஆல்மோஸ்ட் இல்லைன்னா வந்து லெஸ்ஸர் தென்னா நம்மளோட ப்ராடக்ட் தான் விலை கம்மியா இருக்கும். அதே நீங்க வந்து கிரேட் 2 ஓட கம்பேர் பண்ணி பாருங்க. விலை அதிகமா தான் இருக்கும். ஆமாங்க. அத விட இது கிரேட் நம்ம வெஸ்டேஜோடது கிரேட் 1ங்க. குவாலிட்டி அதிகங்க. குவாலிட்டிக்கு காசு குடுத்து தானே ஆகணும். ஏங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. அதாவது இந்த உலகத்துல வந்து மக்கள்லாம் வந்து மனிதர்கள் தோன்றி எத்தன வருஷம் ஆச்சுங்க? எத்தன வருஷம் ஆச்சு மனிதர்கள் தோன்றி? நான் ஒரு செகண்ட் நீங்க எல்லா மனசாட்சிய தொட்டு நான் சொல்றது சரியா தப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. மனிதர்கள் உலகத்துல மக்கள் தோன்றி எத்தன வருஷம் ஆச்சு? 50 வருஷமாச்சு? 100 வருஷமாச்சு? பல 100 வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் ஆச்சுங்க. பல 1000 வருஷங்கள் ஆச்சு. கரெக்ட்டா? இந்த ஒரு அந்த மாடர்ன் அந்த கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டிஜிட்டல் உலகம் வளர்றதுக்கு முன்னாடி, இந்த உலகம் வந்து நவீனமயம் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அ மக்கள் லேடீஸ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க 2, 3, 4, 5 குழந்தைங்க குழந்தை பிறக்கறதுக்குலாம் அ பிரச்சனையே இல்லாம இருந்தாங்க. எத்தன வருஷமா பல 1000 வருஷமா குழந்தை பிறக்கறதுக்குலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பல குழந்தைகள பெத்து போட்டுட்டு இருந்தவங்க, இந்த கடந்த ஒரு 50 வருஷத்துல எந்த லேடீஸ்க்குமே வந்து ஈஸியாவே வந்து ஒரு குழந்தை பெக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. தெருவுக்கு தெருக்கு வந்து ஐஸ்வர்யா வாங்க, ஐஸ்வர்யா வாங்கன்னு வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த கடந்த 50 வருஷத்துல மட்டும் எப்படிங்க இவ்ளோ பெரிய ஒரு மலட்டுத்தன்மை ஆயிருச்சு நாடு? நம்மளோட ஆயுள் காலம் 20 வருஷம் சரிஞ்சிருச்சுங்க. கடந்த 50 வருஷத்துல மட்டும். மனிதர்களோட ஆயுள் காலம் 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த ஆவரேஜ் ஆயுள் காலத்த விட கடந்த 50 வருஷத்துல மட்டும் ஆயுள் காலமே 20 வருஷம் குறைஞ்சிருச்சு. எதனால? நம்ம காலையில பிரஷ் பண்றோம் பாத்தீங்களா? அந்த பேஸ்ட்டுக்கும்,
நமக்கு சுகர் வரத்துக்கும், நம்மளோட ஆயுஸ் குறையறதுக்கும் சம்மந்தம் இருக்கு. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த குக்கிங் ஆயில்ல நம்மளோட ஆயுஸ்க்கும், நம்மளோட சுகருக்கும், நம்மளோட உடம்புல வர மத்த மூட்டு வலி அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. நமக்கு தெரியுமா? எல்லாத்துலயுமே கனெக்ஷன் இருக்குங்க. எல்லாமே வந்து ஒரு அந்த நோய் வரத்துக்கு ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் த இன்புட் வந்து அதிலிருந்து வருது. அப்ப நம்ம குவாலிட்டியான பொருள யூஸ் பண்ணா, நம்ம சேஃபா இருக்கலாம்ல. மத்தவங்க என்னமோ யூஸ் பண்ணட்டுங்க. உங்களுக்கு தெரியுதா இல்லையாங்க குவாலிட்டின்னு? அப்புறம் ஏங்க நீங்க வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? திரும்ப ஏங்க வந்து மோச பொருள போய் செலக்ட் பண்றீங்க? மோச பொருள போய் வாங்கி யூஸ் பண்றீங்க? தெரிஞ்சு ஏங்க வந்து போய் கிணத்துக்குள்ள விழுகுறீங்க? நான் கேட்கறேன். நீங்க பாருங்க வெளிய வந்து நாப்கின் எத்தனையோ வெளிய நாப்கின் இருக்கு. அந்த நாப்கின கடந்த 50 வருஷமா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு லேடீஸ்க்கு எந்த ஒரு ஈஸியாவே வந்து குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. எத்தனையோ டிவில, அ YouTubeலாம் கூட நாப்கின் யூஸ் பண்றதுனால தான் இத்தன பிரச்சனை வருதுன்னு டிவிலயே போடுறாங்க. வெஸ்டேஜோடது 100% காட்டன் நாப்கின். ஐயோ! விலை இவ்வளவா? இதுல நான் வந்து 10 நாப்கின் வெளிய நான் வாங்கிருவேன். ஆமா வாங்கிக்கோங்க. சீப்பா தான் நீங்க தேடுறீங்க. உங்க ஹெல்த்த பத்தி ஹெல்த் கான்ஷியஸ் இல்ல. போய் வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட்டுங்களா? குவாலிட்டிக்கு ஏத்த காசு குடுத்து தாங்க ஆகணும். மறுக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? இவ்ளோ வெஸ்டேஜ்ல நாப்கின் வந்து இப்ப அவைலபிள் வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ விலையா இருந்தாலும் இங்க பாருங்க ஸ்டாக் இருக்க மாட்டேங்குது. நீங்க தான் வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க. தெரிஞ்சவங்க, இத புரிஞ்சவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. கரெக்ட்டுங்களா? இல்லைன்னா மக்கள் அந்த பொருள உற்பத்தி பண்ணுவாங்களா? எத்தனையோ குவாலிட்டியான பொருள். வெஸ்டேஜ் மட்டும் தான் குவாலிட்டின்னு சொல்ல இந்தியால. இன்னும் எத்தனையோ பிராண்ட் வெளிய இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரியாது. அத பத்திலாம் யாரும் எடுத்து சொல்லப் போறதில்ல. ஆனா அதெல்லாம் எப்படி மக்கள் வாங்காமலா அத யூஸ் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ப தான் வந்து சீப்ப தேடிட்டு இருக்கிறோம். நம்மளோட உயிர நம்ம அடமானம் வச்சுட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? நம்ம குவாலிட்டியான பொருள் வெஸ்டேஜ் குடுக்குறாங்க. வெஸ்டேஜ்ல குவாலிட்டியான பொருள் இருக்குன்னு தெரியுது. அதோட சேர்த்து இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியுது. 100% வெஸ்டீஜ்ல எல்லா பொருளுமே நீங்க ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணுங்க. முழுமையா கன்சியூம் பண்ணுங்க. வெஸ்டேஜோட பொருள முழுமையா கன்சியூம் பண்ணாம இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணவே முடியாது. மேல வளரவே முடியாது. 100% கன்சியூமரா மாறுங்க. அதுக்கப்புறம் வெஸ்டேஜ் பிசினஸ அ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செட் ஆகும். அப்பதாங்க வெஸ்டேஜ்ல நீங்க முழுமையா உங்கள நீங்க ஈடுபடுத்திக்கிட்ட மாரி கணக்கு. சரி ஓகே. நானே